உங்கள்ட்ட கொடுத்துட்டு போப்பான். ஹிஜ்ரி 3 உஹது யுத்தம். 700 முஸ்லிம்களுக்கும் 3000 எதிரிகளுக்கான அந்த போர் சாதாரணமா நடந்து முடியல. சூழ்நிலை எதிரிகளுக்கு சாதகமா அமைஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொல்றதுக்கு எதிரிகள் வட்டமடிக்க ஆரம்பிச்சாங்க. சில தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுத்தி பாதுகாப்பு அரணா நின்றாங்க. ஆனாலும் இது பத்தாதுன்னு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெண் கூர்மையான வாளை எடுத்து அல்லாஹ்வின் தூதரை நோக்கி ஓடி வர்றாங்க. அவங்க தான் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கையில வெறும் வாள் மட்டும் தான் இருக்குது. இத கவனிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடக்கூடிய ஒருத்தரை பார்த்து உன் கேடயத்தை சண்டையிடக்கூடியவங்கள்ட்ட கொடுத்துட்டு போப்பான்னு சொன்னதும் அந்த கேடயம் இப்ப நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கைகளுக்கு வருது. அவ்வளவுதான். ஒரு வயதான பெண் தானேன்னு சொல்லி முன்னேறி வந்த எதிரிகளை தன் வாளால சிதற அடிக்கிறாங்க. அவங்களுடைய அம்பெய்தக்கூடிய திறமை எதிரிகளை குத்தி கிழிக்குது. அப்போதான் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா உன்னை கவனிக்கிறாங்க. எதிரிகளுடைய குதிரை படைதான் இஸ்லாமியர்களுக்கு பெரும் சேதத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் குமையா அப்படிங்கிற மக்கத்து குறைஷி ஒருத்தன் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தோள்பட்டையில பலமா வெற்றான். ரத்தம் பீறிட்டு வர ஆரம்பிக்குது. இத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகனிடத்துல உன் தாய்க்கு போய் கட்டு போடுன்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறாங்க. என் இறைவா, சொர்க்கத்தில் இவர்களை என் தோழர்களாக ஆக்கி வைப்பாயாகன்னு சொன்னதும் இந்த வார்த்தையை கேட்ட நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பவும் குமையா அப்படிங்கிறவன் தன்னை நோக்கி வர்றத பாக்குறாங்க. அவனுடைய குதிரையின் கால்ல ஒரே வெட்டு. குதிரையோட சுருண்டு மண்ணை தொட்ட அவனை சரமாரியா வெட்டி அங்கேயே அவனுடைய கதையும் முடிக்கிறாங்க. இப்ப நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு சைத் அவங்க படுகாயம் அடைகிறாங்க. மகனுக்கு கட்டு போட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, மகனே எழுந்து போய் போராடு. ஹிஜ்ரி 9 யமாமா பகுதியில முசைலமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்க பல அட்டூழியங்களை செய்ய ஆரம்பிச்சான். இத மறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகனாகிய ஹபீப் இப்னு சைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து தூதுவரா அனுப்புறாங்க. அங்க போனவரை உயிரோட வச்சே தன்னை நபின்னு நீ சொல்லணும்னு சொல்லி உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தையும் வெட்டி எடுத்து இறுதியில கொலை செய்யறான். இந்த தகவல் அவங்களுடைய தாயாராகிய நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்லப்படுது. இதை கேட்டதும் அவனுக்கான நற்கூலியையும் பரிசையும் அல்லாஹ்விடத்தில் தேடுகிறேன். அபூபக்கர் அவர்களது ஆட்சியில முசைலமாவினுடைய அட்டூழியம் இன்னும் அதிகமாகுது. மதீனா வீதிகள்ல யமாமா போருக்கான அழைப்பு கொடுக்கப்படுது. வாளையும் தூக்கிட்டு தான் இன்னொரு மகனையும் கூப்பிட்டுக்கிட்டு போர் நடக்கும் போதே அல்லாஹ்வின் விரோதி எங்கேன்னு சொல்லி ஒரு புலி மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முன் கையை வெட்டிடுறாங்க. ஆனாலும் கூட ரத்தம் சிந்த சிந்த மறு கையில வாளை எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க அவனை. அப்போதான் தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு சைத் அவர்களும் வாஷி என்ற நபி தோழரும் சேர்ந்து அவனை கடுமையா தாக்கி மரணிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த தாயினுடைய உள்ளம் அதை பார்த்து அமைதி அடையுது. வாள் ஏந்தி போரிட்ட அந்த தாய் ஹிஜ்ரி 13 இறைவனுடைய அழைப்பையும் ஏத்துக்கிட்டு மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி 3 உஹது யுத்தம். 700 முஸ்லிம்களுக்கும் 3000 எதிரிகள்